பக்ரீத் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் குவிந்துள்ள பயணிகள் எழில் கொஞ்சம் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜாஃபர். இப்போ கொடைக்கானல்ல கூட்டம் அதிகமா இருக்கா? எந்தெந்த பகுதிகளில் அதிகமான கூட்டம் இருக்கு? அதனால ஏற்படுற வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்காங்களா? நிச்சயமாக மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு பக்ரீத் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையானது காலை முதலே அதிகரித்துள்ளது. குறிப்பாக நகரின் நுழைவாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளை நீர்வீழ்ச்சி அருவியில் சீராக கொட்டி வரும் நீரினை அழகினை கண்டு ரசித்தும், வனப்பகுதிகளில் இருக்கும் பசுமை போர்த்திய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணாசுவை, பசுமை பள்ளத்தாக்கு, சோம்பாறை, பயன்மரக்காடுகள் ஆகிய சுற்றுலா தலங்களில் காணப்படும் மேகக்கூட்டங்களையும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளையும் மலை மூட்டுகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மலைப்பகுதிகளில் மாறி மாறி நிலவும் மிதமான வெப்பத்துடன் கூடிய இதமான குளுமையான காலநிலையை அனுபவித்தவாறு மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல நகரின் மையப்பகுதியில் இருக்கும் நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டும், பிரையன் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண பூக்களை கண்டு ரசித்தும், ஏரிச்சாலையை சுற்றி குதிரை சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி செய்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும், நகர்ப்பகுதிகளில் அவ்வப்போது சுற்றுலா தலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலையும் பொருட்படுத்தாது உற்சாகமடைந்து வருகின்றனர். போலீசார் கூடுதலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பக்ரீத் விடுமுறையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் பயணிகளுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி ஜாபர்.